லோக்கல் மெக்கானிக் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இந்த எம்சிபி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, இது எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். லோக்கல் மெக்கானிக் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த எம்சிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எம்சிபியை பற்றின வீடியோ இங்கே நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் எடுத்து காட்ட போகிறோம். சப்போஸ் இல்லை எனக்கு எம்சிபியை பற்றி தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. சரி, இந்த எம்சிபியை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த எம்சிபி ஒரு ஹியூமனை பாதுகாக்குமா இல்லை ஒரு மெட்டீரியலை பாதுகாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த எம்சிபி ஹியூமன் மேலே ஆகக்கூடிய அந்த எர்த்திங் தகுக்குது அப்படின்னு நினச்சி தான் இந்த எம்சிபி வாங்குறாங்க. ஆனால் அந்த பர்பஸ்க்கு இது கிடையாது. சரி, இந்த எம்சிபியை பண்ணால் எதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எம்சிபியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிரச்சனைக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஷார்ட் சர்க்யூட், இன்னொன்று ஹை கரண்ட். ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ப்ளக் பண்ணக்கூடிய அந்த ப்ளக்கில் ஒரு லைன் வரக்கூடிய பேஸுக்கும் இன்னொரு லைன் வரக்கூடிய நியூட்ரலுக்கும் இது 2க்கு இடையில் உள்ள கரண்ட் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இந்த 2 கேபிளையும் வச்சுக்கோங்க. இதில் இந்த ரெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் லைன் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நியூட்ரல் அப்படிங்கிறது இந்த ஃபேஸை அதாவது ஒரு பல்பில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸோட இந்த நியூட்ரல் எந்தவித அதாவது எந்தவித மெட்டீரியலும் இல்லாமல், அதாவது ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஏசியோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எல்இடி பல்போ எதுவுமே இல்லாமல் டச் ஆகுது அப்படின்னா அதுதான் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை கரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் கிச்சனில் அதிகப்படியான ஹை கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் தான். ஏன்னா ஒரு கிச்சனில் ஒரே நேரத்தில் ஃப்ரிட்ஜு, மிக்சர், அதுக்கப்புறமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் ஒரே நேரத்தில் ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் போகக்கூடிய கரண்ட் அதிகப்படியான கரண்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் ஹை கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தவிர்க்கிறதுக்கு இந்த எம்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எம்சிபி ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. சரி, இப்போ இந்த எம்சிபி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 ரிவீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிவீட்டை ஒரு ஆணி வச்சு தட்டி வெளியே எடுத்தனால எடுத்துடலாம். இந்த எம்சிபி உடைக்காமல் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இது தெரியாமல் நீங்கள் உடச்சி வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எம்சிபி ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த எம்சிபியை திருப்பி எடுத்து அசம்பிள் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அசம்பிள் பண்ணுறப்ப எந்த டைரெக்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதை நம்ம தெளிவாக கரெக்டாக பார்த்து அப்படியே அசம்பிள் பண்ணணும். ஸோ இது தெரியல அப்படின்னா இந்த எம்சிபி ஸ்க்ராப் பண்ணிடுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எம்சிக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இதில் மெயினான செக்டார் ஒரு 4 செக்டார் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோடு இங்கே கொடுத்து லைன் இங்கே எடுத்துக்குவோம். இது ஆன் ஆஃப் ஹேண்டில். இது பார்த்தீங்க அப்படின்னா பைமெட்டால் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் காயில். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து முதல்ல நம்ம லைன் இங்கே கொடுத்ததுக்கப்புறமே இதிலேருந்து சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் காயில் வழியாக உள்ளே இங்கே இது வரைக்கும் வரும். இதுக்கப்புறமே காண்டாக்ட் இருக்காது. அதாவது இதில் இதுக்கு இந்த பக்கம் ஒரு பாதியும் இதுக்கு இந்த பக்கம் ஒரு பாதியும் தான் இருக்கும். சரி, இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை நம்ம காயில் ஆன் பண்ணுறோன்னு வைங்க. இந்த எம்சிபி ஆன் பண்ண உடனே இதுக்கு இடையில உள்ள இந்த இடத்துக்கான காண்டாக்ட் உருவாயிருக்கும். ஸோ இந்த காண்டாக்ட் உருவானதுக்கப்புறமே இது வழியாக கரண்ட் உள்ளே போய் நம்ம அவுட்புட் லைனுக்கு வழியாக வெளியே போயிடும். நம்ம எது கொடுக்குறோமோ அது கொடுத்துருவோம். ஸோ சப்ளைவுக்கும் இந்த ஆர்க் சேம்பருக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. ஸோ இப்போ இது எப்படி ட்ரிப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மூலியமாக ட்ரிப் ஆகிறதுக்கு இந்த காயில் யூஸ் ஆகுது. சரி, ஷார்ட் சர்க்யூட் மூலயமா இது எப்படி ட்ரிப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இதோ இந்த ஒரு ராடு மட்டும்தான். ஜூம் பண்ணுற பாருங்கள்.
சரி, இது வரைக்கும் இதில் உள்ள மெட்டீரியல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதை வந்து நான் திருப்பி ஒரு வார்த்தை ஷார்ட்டாக சொல்கிறேன். மேக்னெட்டிக் காயில், அதாவது ஷார்ட் சர்க்யூட் காயில். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் இந்த காயில் மூலிமா தான் ஷார்ட் சர்க்யூட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப், நெக்ஸ்ட்டு ஆர்க் சேம்பர், அடுத்து ஹேண்டில், அதுக்கப்புறமே இன்புட் லைன், அவுட்புட் லைன். இவ்வளோ தான் இதில் உள்ள மொத்த விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் மூலிமா எப்படி ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இங்கே உள்ள கான்டாக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் லைன் வந்து இதிலேருந்து மொத்தமாக போய்கிட்டே இருக்குது. இது வழியாக அவுட்புட் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவுட்புட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ஃபேஸோ ஒரு நியூட்ரலும் வந்து ஒரே நேரத்தில் டச் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. டச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதில் வரக்கூடிய கரண்ட் வந்து அதிகமாயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் அதிகமான உடனே இந்த காயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாகும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருள் மேலே சுத்தப்பட்ட ஒரு காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து உருவாக்கும். ஸோ இப்போ இந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்குள்ளே உள்ள இந்த ராடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே தள்ளும். அப்போ இந்த அயன் ராடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த அயன் ராடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி இதை ஆஃப் ஆகிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ தான் இந்த இதில் உள்ள ஷார்ட் சர்க்யூட் மூலிமா ஆகக்கூடிய விஷயம். திருப்பி இதை அப்படியே பண்ணுறேன் பாருங்கள். மேக்னெட் ஃப்ளக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஷார்ட் சர்க்யூட் மூலிமா ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ளே உள்ள இந்த பிளாஸ்டிக் பற்றி அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், நான் இந்த பிளாஸ்டிக்கை தள்ளும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆகுது. திருப்பி ஒரு வாட்டி தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளாஸ்டிக்கை நல்லாவே கவனிங்க. பின்பக்கமாக தள்ளுறேன், ஸோ ட்ரிப் ஆகிடுது. அவ்வளோதான் வித்தியாசம். திருப்பி ஆன் பண்ணுற பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் வந்து பின்பக்கமாக நான் தட்டுறேன், ஸோ ட்ரிப் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது பின்பக்கம் இழுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாஸ்டிக் இப்போ பின்பக்கம் இழுக்கிறோம் அப்படின்னா இது ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை வந்து அதிகப்படியான லோடு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது நான் இது ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பிராண்டுக்கும் குறிப்பிட்ட டைம் வந்துருக்கும். இப்போ நீங்கள் பெரிய பிராண்டாக இருந்தீங்க அப்படின்னா அதோட டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதே சின்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சில நிமிஷங்கள்லேயே ட்ரிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சில வினாடிகள்லேயே ட்ரிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில நிமிஷங்கள்லேயே ட்ரிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது அப்படின்னு வைங்களேன். இந்த அதிகப்படியான ஹீட் போகும்போது இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதிகப்படியான பெண்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப் ஆயிரும். இவ்வளோ தான் இதோட பிரின்சிபலே. ஸோ இது வரைக்கும் இது ட்ரிப் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ட்ரிப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே உள்ள இந்த கான்டாக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் இருக்கும். இப்போ நான் திருப்பி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே உள்ள இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த அதாவது ஷார்ட் சர்க்யூட் காயிலை வந்து கழட்டியே பார்ப்போம். பாருங்கள், கழட்டுறேன். கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மேலே தள்ளினாலே இங்கே உள்ள ஸ்ப்ரிங் வந்து கழண்டு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் சர்க்யூட் காயிலை மட்டும்தான் தனியாக கழட்டி எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஷார்ட் சர்க்யூட் காயில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்கே நம்ம லைனோட இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா
இந்த காயில் மூலியமாக காயில் நார்மலாக கண்டக்ட் ஆகும்போது எந்தவித மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ இதே அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா காயில் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உருவானதுக்கப்புறமே பார்த்திங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ராடை வந்து உள்ளே தள்ளுறோம் அப்படின்னா இந்த வெளியே உள்ள அந்த அயன் ராடு வந்து வெளியே வரும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸிங். சரி, இப்போ நம்ம இந்த ஷார்ட் சர்க்யூட் காயில் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்க் சேம்பரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ஆர்க் சேம்பரை அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே இந்த ஆர்க் சேம்பரோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த கண்டக்டருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கவர் எதுக்காக அப்படின்னா உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடிய அந்த ஸ்பார்க்கை வந்து இந்த ஆர்க் சேம்பர் வழியாக அனுப்பிச்சு அந்த ஸ்பார்க்கை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆர்க் சேம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதாவது அதிகப்படியான வரக்கூடிய ஸ்பார்க்கை வந்து இந்த ஆர்க் சேம்பரில் உள்ள ஒவ்வொரு கண்டக்டர் வழியாகவும் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட கண்டக்டிவிட்டி அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிரும். அதாவது ஒரு பெரிய இடத்துல வரக்கூடிய ஒரு ஸ்பார்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வந்து நிறைய எதாவது ஸ்ப்ரிட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பார்க்கோட அளவு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதில் வந்து இந்த கவரை எடுத்துட்டோம் அப்படின்னா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டோம். இப்போ ட்ரிப் பண்ணுறோன்னு பாருங்கள். ட்ரிப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்க் வந்து உருவாகும். அந்த ஆர்க் வந்து அதாவது ஹீட் ஆகக்கூடிய ஒரு ஆர்க் வந்து ஆர்க்கோ இல்லை கேஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக மேல் நோக்கி தான் போகும். மேல் நோக்கி போகிறத க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்க் போகிறதுக்கான வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இது வழியாக போகும், இல்லைன்னா இந்த பக்கம் இந்த வழியாக போகும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கொடுத்து கவர் பண்ணதுனால இந்த பக்கம் தான் அது போகிறதுக்கான ஒரே வழி. அதாவது இந்த ஒரு எல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் கொடுத்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அதனால் இந்த ஆர்க் இதிலேருந்து உருவாகக்கூடிய இந்த ஆர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த ஆர்க் சேம்பர் வழியாக போகும்போது ஸோ பெரிய அளவு ஸ்பார்க் உள்ளே போகும்போது அது இந்த ஆர்க் சேம்பர் வழியாக ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியான கண்டக்டிவிட்டி வழியாக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ ஆயிரும். அப்போ வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்தவித டேமேஜ் ஆகாது. ஸோ இதுக்காக தான் இந்த ஆர்க் சேம்பர் யூஸ் ஆகுது. இந்த ஆர்க் சேம்பர் வந்து பெருசாக எந்தவித கண்டக்டிவிட்டியும் ஏற்படுத்தாது. பட் அதாவது லைனில் எந்தவித டச்சும் ஆகாது. பட் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த குறிப்பிட்ட சின்ன இடத்துல வந்து உருவாகக்கூடிய ஸ்பார்க்கை வந்து ஜீரோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்க் சேம்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு சப்ளை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பார்க் வந்து வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக ஸ்பார்க் வந்து வர்றதுக்கான 90% வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணும்போது தெரியும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டெஸ்டிங் பண்ணக்கூடிய வீடியோ வந்து அதாவது இப்படியே இந்த ஓப்பனில் உள்ள இந்த ஒரு இதை வந்து டெஸ்ட் பண்ணி ட்ரிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு பின்னாடியே இந்த வீடியோவோட ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.